உறவுகள் அனைவருக்குமே எங்களின் வணக்கங்கள். மீண்டும் மறுபடிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நீங்க என்ன காணொலி பார்க்க போறீங்கன்னு சொன்னால், எங்களோட வீட்டில் பயன் தரக்கூடிய மரங்கள் தான். அதுலேயும் இப்போ எங்களோட வீட்டை ஒரு சீசனை இப்போ ஒரு பழத்தின சீசன் அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான விலை மேன கடையில் பார்த்தீங்கன்னா சரியான விலை. அது வந்து எங்களை விட நிறைய பழுத்து இருக்குது. அந்த மரத்தையும் மற்றது எங்களை விட இருக்கிற வீட்டை பொதுவாக வீட்டை என்னென்ன பலன் தரக்கூடிய அதால வருமானம் தரக்கூடியது ஏன்னா நிறைய மரங்கள் கூடுதலாக இருக்கு. ஏன்னா வருமானங்கள் கிட்டக்கூடிய மரங்கள் நிறைய இருக்கு. அதுலேயும் வந்து இப்போ ஒரு சீசன் ஒரு பழம் இப்போ சீசன் ஒன்றான்னு சொல்லலாம். அது எல்லா பழமும் எல்லாமே இப்போ வந்து சீசன் தான். பொதுவாகவே இப்போ வந்து எல்லாமே சீசன் தான். எல்லாமே காய்ச்சி இருக்குது, பழுத்து இருக்குது. அதுதான் இந்த வீடியோவில் நாங்கள் காட்ட போகிறோம். அதைத்தான் நீங்கள் இந்த காணொலியோட முழுமையாக பார்க்க போகிறீங்க. அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால், எங்களை சேனலுக்கு யாராவது முதல் தடையாக வந்தால் என்ன செய்யணும் ரூபி? எங்களை விஆர் பிளாக் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு காணொலியும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியாது. ஓகே, நாங்கள் இப்போ எங்களை விட என்னென்ன மரங்கள் நிற்குதுன்னு சொல்லி பார்ப்போம். வேணும் ஓகே, போய் பார்ப்போம். இப்போ நாங்கள் முதலாவதாக பார்க்க போகிற மரம் வந்து ஜம்பு நாவல் தான். இப்போ ஜம்பு நாவல் வந்து சீசன் தான். நான் எங்களை விட்ட வந்து அதில் இப்போ தான் மொட்டு வருகுது. கூடுதலாக சில பூவும் இருக்குது, பிஞ்சும் இருக்குது, மொட்டும் வருகுது. வேறுங்க இந்த பார்த்தீங்களா, இதில் பிஞ்சும் இருக்குது. இது வந்து மொட்டை, இது மொட்டு. இது வந்து மொட்டு வந்து பூ பூத்தே பிஞ்சு வரும். இதில் இங்கே எனக்கு பிஞ்சு பார்த்தீங்களா, இது வந்து சின்ன பிஞ்சு. அவன் இந்த பிஞ்சை நாங்கள் இப்போ வந்து குரங்கு வந்து சாப்பிட்டா ஒன்றும் செய்யலாது. எடுக்கும் நிறைய பூத்ததெல்லாம் குரங்கு எல்லாம் சாப்பிட்டது. இது வந்து ரெண்டாவது தரம் காய்க்குது. முதல் தரம் வந்து காய்ச்சி குரங்கு எல்லாம் சாப்பிட்டது. இது வந்து இப்போ ரெண்டாவது தரம் தான் காய்க்குது. பார்ப்போம் ஏதாச்சும் நாங்கள் பிடிங்க சாப்பிட்றோமோண்டு. பெரிய மரம் தான். நிறைய பூவெல்லாம் பூத்ததெல்லாம் குரங்கு எல்லாம் நிறைய பூக்கள் மொட்டுகள் எல்லாம் இருந்தது. நிறைய பிஞ்செல்லாம் இருந்தது. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு சாப்பிட்டேன். நாங்கள் அடுத்து என்ன மரம் பார்க்க போறோம்னு சொன்னால், என்ன பார்க்க போறோம் வாங்க போய் பார்ப்போம். அடுத்ததா நாங்கள் பார்க்க போறது இது வந்து முள்ளுச்சீத்தா. நிறைய பேருக்கு இந்த பழம் வந்து பிடிக்கும். நல்ல புளிப்பா இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். இது இதான் வந்து மொட்டை ரூபி. மொட்டு இங்கே எங்களோட இந்த மரம் வச்சதுக்கு இப்போதான் ஒரு கேங் ஆச்சு. பார்த்தீங்களா, ஒரே ஒரு கேனில் முத்திட்டு நம்ம இன்னும் பழுக்கையில் ஆனால் ஒரே ஒரு கே தான் கிடக்குது. இதுதான் முதல் காயால் நிறைய மொட்டைலாம் மறைஞ்சு வரணும். இதான் மொட்டை. அது இல்லை, இது ஒரு வித்தியாசமான மொட்டு தான் இருக்கு. பார்த்தீங்களா, இந்த தோலெல்லாம் தடிப்பா தான் இருக்கு. இதான் இது இந்த மொட்டு, நிறைய மொட்டு. இது வந்து சின்ன வெங்காயம் இருக்குது. மேலே எல்லாம் பார்த்தா தெரியும். பிஞ்சாதுங்க. இதான் சின்ன மொட்டு. இப்பதான் மேலே இது பார்த்தீங்களா. நாங்கள் திடீர்னு தான் கண்டாங்களே. கண்டு வச்சு 3 வருஷம் வருமானா காய்ச்சிட்டு அது நாங்கள் நடுவில் வந்து பார்க்குறோம். நாங்களே என்ன சொன்னால், குரங்கு பிள்ளை இருக்காரு, அவர் வந்து வேலையை காட்டி விட்டு முள்ளு சீட்டாட்டு. இது வந்து அன்னமுன்னா இது வந்து நாங்கள் வைக்கல. இதெல்லாம் தானாவே இங்கே வரும். பார்த்தீங்களா, இதெல்லாம் நிறைய மருத்துவ குணங்கள் எல்லாம் இருக்கு. இந்த பழத்தில் நிறைய பேர் இதை வந்து விரும்பி சாப்பிடும். கடவழி எல்லாம் விலை சரியான விலை. பிஞ்சு இதெல்லாம் பிஞ்சு முட்டையில் நல்ல பெரிய காயா வேணும். இது இதுலேயும் இருக்கு. நிறைய காய் இருக்கு. மேல எல்லாமே இருக்கு. நிறைய காயல் இருக்கு. இப்படி சுற்றி பார்த்தோம்னு சொன்னால் இஞ்சாலை இதில் இருக்குது. அதை விட இஞ்சாலையும் இருக்குன்னு ரூபி. அதோட வந்து ரூபிக்கு சரியான இருமல். அதனாலதான் நாங்கள் 2 வீடியோவும் போடல. கதைக்கு இல்லாதன்றதுக்காண்டி வீடியோவும் போடல. இப்போ இன்றைக்கு வந்து சமையல் காணொலி எதுவும் இல்லை. இப்படியான எங்களை விட்டு இந்த மரங்கள் இருக்குவோம்னு காட்டுவோம்னு சொல்லி தான் இன்றைக்கு நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். வேணா இதே முந்தாவையில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளட்டும். வேணா வீட்டு என்னென்ன பயன் தரக்கூடிய மரங்கள் இருக்குன்னு சொல்லி அதோட பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த தென்னை மரங்கள்லாம் வீட்டை இருக்குது. நான் அது வளமையாக தெரியும். அதை நாங்கள் காட்டுவோம். இல்லை, நாங்கள் வந்து புழக்கில் ஒரு நாளும் போடக்கலையே. நாங்கள் தென்னை பிள்ளைலாம் காட்டி தான் போடுறாங்க. ஓகே, அடுத்தது என்ன முக்கியமாக காட்டப்படுறீங்க ரூபி? அடுத்தது வந்து மரமுந்திரிகை. இப்போ வந்து சீசன் மரமுந்திரிகை. மரமுந்திரிகை பாருங்கோ, மரத்தை இதான் வந்து மரமுந்திரிகை. மஞ்சள் எங்க பார்ப்போம் பழம். இது பழம் இல்லை, இது கொஞ்சம் பிஞ்சு தான். நம்ம பழக்கம் பார்த்தீங்களா, இப்போதான் பிஞ்சு பார்த்தீங்களா. பிஞ்சான மேலாம் பழுத்து இருக்கு பாருங்க. இவ்வளோ பழம் மேலே எல்லாம் பழம் இருக்குது பாருங்கோ. கடியால் கட்டி சாப்பிடலாம்.
மஞ்சள் மஞ்சளாக இருக்கு பாருங்க. இந்த மஞ்சளாக இருக்கிறதெல்லாம் பழம் என்ன ரூபி. அதோட ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நிறைய பழங்கள் இருந்தது. என்ன எல்லாம் நிறைய பொறுக்கி வச்சிருக்கேன். மதியம் நாங்கள் வந்து காலமே வந்து பொறுக்குவோம், கொஞ்சம் மதியம் பொறுக்குவோம். இப்ப வந்து பின்னர் பழம் வந்து குரங்கு வந்தெல்லாம் உளிப்பி விட்டுட்டு போயிட்டு எல்லாம் பொறுக்கி வச்சுட்டோம். கொஞ்சம் வந்து ஆஞ்சிட்டோம். வேறங்க பாப்போம். இதில் பாருங்க முசுறும் ஒரு பக்கம். பாப்போம். ஓ இந்த பாருங்க கஜு பழத்தை பழத்தை பிரிம்பா எடுத்து வச்சுக்கலாம். மாடு சாப்பிட மாட்டேக்காண்டி இதெல்லாம் வந்து சாப்பிட என்ன சொன்னா நசைஞ்சு கீழே மண்ணில் விழுந்த உடனே சாப்பிடுற எடுத்து நாங்கள் சில நேரம் பழமும் சாப்பிடலன்னு சொன்னா தொண்டை அடிக்கும், தொண்டை கட்டு. இது வந்து இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா விதையெல்லாம் மாஞ்சி வச்சிருக்கிறேன். கஜுக்கொட்டை. கஜுக்கொட்டை எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். சரியான விலை தானே இது. வந்து இந்த வீட்டை வந்து நாங்க சேர்த்துட்டு கொடுத்தோம்னு சொன்னா ஒரு விலைக்கு எடுத்து கொண்டு போயினேன் மேன. இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா எங்க போறீங்க? இது வந்து அப்படியே பொறுக்கி வச்சிருக்கேன் மாயில வாளிக்குள்ள பொறுக்கி வச்சிருக்குது. நீ இது கொட்டையெல்லாம் பிடுங்கி ஆயணும். பார்த்தீங்களோ மரம் முந்திரிகை பழம் கொண்டே இருக்கும். பழம் ஏன்னு சொன்னா மேல நல்ல பழம் இருக்குது. பழம் இருக்கக்கூடிய நடுகடம் வந்து விழுந்து கொண்டு இருக்கும். அதோட குரங்கு வந்து உளுப்பிச்சுன்னு சொன்னால் எல்லாம் ஒரு தொகை கொட்டிடும். ஆனால் குரங்குன்னா பழத்தை மட்டும்தான் சாப்பிடும். ஆனால் அணில் வந்துடுன்னு சொன்னால் கஜு கொட்டையெல்லாம் சாப்பிட்டு போயிடும். ஒரு கொட்டை எடுக்க மாட்டீங்க. கஜு கொட்டை கஜு ஒன்று சொல்லுவீங்கன்னா மரம் முந்திரின்னு சொல்கிறேன். நான் கஜு ஒன்றுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரூபி மரம் முந்திரி கொட்டை இதெல்லாம் இங்கே பார்த்தீங்களா பிஞ்சிலே இப்படியே வந்து சாப்பிட்டு போயிடும். அதான் நான் சொன்னேன் பழத்தை வந்து குரங்கு சாப்பிடும், விதையை வந்து வந்து இது அணிலாம் சாப்பிடும். மர அணில் கூட சாப்பிடும். இல்லை கறியெல்லாம் சமைக்கலாம். நாங்கள் இதில் கறி சமைச்சு போடுவோம். பாப்பம் இங்கால வந்தா கொஞ்சம் பழுத்து ஓஞ்சி அங்கே பாருங்க குரங்கு இருக்குது. அங்கே இது இப்போ களைச்சி விடுறதுலாம் அங்கே அளவாக நிற்குது. இந்தியா பக்கம் ஓஞ்சிட்டு எல்லாம் ஓஞ்சிட்டு இது வந்து காய் பழம் ஒன்று இல்லை. காய் இந்த இருக்கு பழம். அது பழக்கம் இது தொண்டை கட்டும். இதை சாப்பிட்டா தொண்டை கட்டுறதுன்னா தொண்டை அரிக்கும். ஓகே இனி எங்கே போகிறீங்க? பலாமரத்தை காட்டுறதுதான். இதான் எங்களுடைய பலாமரம். நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்கு. நிறைய பிஞ்சு இருக்குது. அங்கே நுனியில எல்லாம் இருக்குது. இங்கெல்லாம் இருக்குது நுனியில. பழுக்கையில் நாங்கள் பழுத்த பிறகு காட்டுறோம் சாப்பிட. நல்ல தேன். இது பழமண்டா சும்மா அப்படியே தேனாத்தான் இருக்கும். கூழாம்பழமும் அதுவும் நல்ல தேனாத்தான் இருக்கும். இந்த பழம் வந்து சாப்பிட கையில் வந்து பிடிங்கி எடுக்கலாம். அப்படி தேனாக இருக்கும் பழம். அப்படி அந்த கோயில் வழிகள் இந்த பஞ்சாமிரதம் போகிறவங்களுக்கு போடுறதுக்கு சூப்பர் பழம். சும்மா தேன் மாரி தான் இருக்கும் இந்த பழம். ஐயோ அந்த பழம் பிடுங்குறா பாப்போம். அங்கே உருண்டு வேறு இது உருண்டு வேறு பார்த்தீங்களா? இதுதான் நல்ல பழம். பார்த்தீங்களா நல்ல மஞ்சளாக இருக்கும். இதான் இனிக்கும். அரியஞ்சால வச்சுட்டு சாப்பிடுவோம். கவனம் சட்டையில் ஊதுண்டு போடும். அந்த மாதிரி தான். ஆனால் பழம் வந்து சட்டையில் ஊதுண்டா காயார் அவ்வளோதான் சட்டை. சரியா? அப்படி இருக்கலாம். நல்லா இருக்கும். ஆனால் பார்க்கணும் புழு எல்லாமே இருக்குது பூத்த பழத்தில். நல்ல பழம் தானே. நல்ல பழம் பண்ணபடியே பிரச்சனை இல்லைனா பூத்த பழம் பண்ணால் புழு இருக்கும். சரியா காணுமா? நான் ஒவ்வொரு நாள் தான் சாப்பிட்றேன். வேறங்க குரங்கு இங்கே இருக்குங்க. இங்கே ஓடுது முழு குரங்கு முழுக்க இந்த மரத்துல இருக்கு. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் பாக்கு மரம் தான் இருக்குது. இதெல்லாம் காய்க்க வலிக்கிடையில இதெல்லாம் சின்ன மரங்கள். என்ன சொன்னால் இதெல்லாம் எங்களுக்கு வருமானம் தரக்கூடிய மரங்கள். என்ன
இதை பார்க்கலாம் ஒரு சீசனில் நல்லா 1000 1500 போகும். அதை நாங்கள் சீவி கொடுத்தோம்னு சொன்னால் இன்னும் விலைக்கு வந்து நாங்கள் கொடுக்கலாம். என்ன நாங்கள் வந்து ஒன்றும் சீவி கொடுக்கலாம், ஆனால் பார்க்க வந்து உடைச்சி கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் சின்ன மரங்கள் தான் இன்னும் காய்க்கிறது. இது இன்னும் காய்க்கிறதுக்கு ஒரு 2 வருஷம் ஆகும். காய்ச்ச மரம் இருக்காங்களாம் நாங்கள் காய்ச்சோம். என்ன அதை இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஈரப்பலாக்காய் மரம் பலாக்காய்னு பழுக்கு காய்க்கல. இது ஒரு 3-4 வருஷமா நிக்குதானே. நான் வளர்ந்துருக்கு வந்து காய்க்கல இல்லை நான் தெரியல. இனித்தான் காய்க்கும். இதான் ஈரப்பலாக்காய் மரம். எனக்கு இப்பதான் தெரியும். இதான் ஈரப்பலாக்காய் மரம். எனக்கு முதல்ல ஒரு எடுத்து போனாங்களே, எனக்கு அப்பதான் தெரியும் இது ஈரப்பலாக்காய். நானும் கறி வந்து நல்ல இறைச்சி மாதிரி இருக்கு தெரியுமா, நல்ல டேஸ்டா இருக்குது. ரொட்டியோட சாப்பிடல. வாழை மரம். இது வந்து ஒரு குலை போட்டிருக்கு. இதுல ஒரு குலை இருக்குது, அங்கால இஞ்சாலையும் ஒரு குலை இருக்குது. அது சின்ன குலை, இது சின்ன குலை. இது நாங்க தம்பளைக்கு தான் இந்த குலையை அனுப்ப போறோம். இங்க வந்து சரி எடுக்க மாட்டாங்க. இப்போ நாங்கள் தம்பளைக்கு தான் எடுக்கிறோம். என்னோட பெரிய குலை இல்லை. இப்போ எல்லாம் என்ன சொல்லுங்க, வாழைப்பழம் வந்து மல்லி வேணும் கொஞ்சம். அதால் வந்து நாங்களே சாப்பிட்றது. வாழைப்பழத்தை கடையை கொடுக்குறதில்ல, சும்மா கொடுத்து விலை குறைய தான் எடுப்பாங்க. 20 ரூபா 30 ரூபா அப்படி. அதுக்கு நாங்களே சாப்பிடலாம். இந்த வெயில் காலத்தில் வாழைப்பழம் சாப்பிடணும் இல்லை. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கரும்பு. இது வந்து எந்த கரும்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பொங்கலுக்கு வந்து இந்த கரும்பு இந்த தடி வாங்கி கட்டினாங்களே, என்ன அந்த அடிக்கட்டியை கொண்டு வந்து நட்டு விட்டதான் அது வந்து தழைச்சி வந்துட்டுது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அன்னாசி பழம் சாப்பிட்டு இப்போ தான் நட்டுருக்கலாம். அன்னாசி மூல் அந்த இது நட்டா அன்னாசி பழம் காய்க்குமான்னு சொல்லி இப்போ நட்டுருக்கேன். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதுளை. இதெல்லாம் நாங்களே சாப்பிட்டு விதை போட்டு வந்ததுதான். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதுளை நிற்குது. நிறைய பூக்குள்ள தான் நான் காய்க்கல ஒரு நாளுமே. இனி அங்கால என்ன மேலே பார்ப்போம். இதுதான் வந்து எங்கட காய்க்கிற பாக்கு மரங்கள் இப்போ கொஞ்சம் காய் ஓஞ்சிட்டு இப்போ பூத்தான் இருக்குமே. இப்போ வந்து இப்போ திருப்பி பாலை விடுது. நீ தான் பிஞ்செல்லாம் பிடிச்சி காய்க்கு மேலே. அதோட வந்து அங்கே தோட மரம் நிற்குது. இது வந்து இந்த தோட மரம் வந்து இந்த வருஷம் தான் காய்க்குது. இதுல ஒரு பிஞ்சு இருக்கு. புளிப்போ இனிப்போ தெரியாது. இந்த வருஷம் தான் காய்க்குது. பார்ப்போம். இங்கால இந்த பெருசாக வந்துட்டு பார்த்தீங்களா, மேலே எல்லாம் சின்ன சின்ன பிஞ்சு எல்லாம் இருக்குது. ஆமாம், பழுத்தா பிறகு இனிப்போ புளிப்போண்டு நிறைய பிஞ்சு கிடந்தது. எங்காலையும் இருந்த போல வந்து இது இருக்குல்ல, மேலே எல்லாம் இருக்குது. அங்கே ஐபோன் இல்லை தானே தெரியாது. இங்கே பாருங்க முசுத்து கூட்டு. இது முசுறு பாருங்க, முசுறு. இது வந்து கூட கிளச்சி போட்டாங்கண்டா எல்லாம் சரி. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இதங்கட குட்டி தோட்டம். இப்போ பெருசாக ஒரு மரங்கள் வைக்கல. இது வந்து ஒரு மாமரம் வந்து நிற்குது. இது இப்போ தான் பூக்குது. நான் இன்னும் காய்க்கல. என்னம்மா வந்து தெரியல. கட்டை என்னம்மா வந்து வாங்கி வந்தது. இப்போ தான் இந்த வருஷம் தான் பூக்குது. பார்ப்போம் காய் வந்தா பிறகு. அப்போ மிஞ்சால இதில் வேறு என்ன இருக்குது? இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தரி. எங்களோட வீட்டு தேவைக்கானே நாங்கள் ஒரு 10-15 கத்தரி மரம் வச்சிருக்கிறோம். பார்த்தீங்களா, பிஞ்சு எல்லாம் பிடிக்குது. எல்லாம் பிஞ்சுகள் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பிஞ்சுகள் எல்லாம் இருக்குன்னு ரோய். அதோட மிளகாய் பார்த்தீங்களா, இப்போ தான் இதுவும் இப்போ தான் பூத்து பிஞ்சு பிடிக்குது. ஆனால் இந்த வருஷம் வந்து அவ்வளவு வாய்ப்பு இல்லை. எல்லாம் சுருட்டு இல்லையே. சுருட்டுறான்னா அந்த இனம் சரியில்லை. இனம் சரியில்லை, அதான் பிரச்சனை. இன்றைக்கெல்லாம் நாங்கள் பச்சை மிளகாயிலேருந்து இதெல்லாம் வந்து ஆஞ்சு சமைச்சோம். நாங்கள் இதுக்கே வந்து இதில் வாழை நிற்கிது. அதுவும் பெரிய உலை போட்டு இருக்குது. சின்ன சின்ன குளங்கிற சாப்பாட்டுக்கு எடுக்கலாம். நாங்கள் பெரிய உலையில் போட்டு தான் இருக்குது. இதெல்லாம் உங்களோட அவசரத்துக்கு கத்திரிக்காய் பச்சை மிளகாயெல்லாம் நாங்கள் ஆஞ்சி சாப்பிடக்கூடியதாக இருக்குது. வேணாம் கறி தேவைகளுக்கு. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கற்றாழை வச்சிருக்கிறோம். இதெல்லாம் நல்லதுங்கடா. தலைமுடிக்கெல்லாம் நாங்கள் செம்போவா பாவிக்கலாம். முகத்துக்கு வந்து ஃபேஸ் வாஷாக பாவிக்கலாம். அதை விட ஜூஸ் அடிச்சு குடிக்கலாம். ஜூஸ் சுகர் என்னன்னு சொல்கிறேன், அந்த சர்க்கரை நோய்ன்னு சொல்லி வேணும். அவையெல்லாம் இல்லை ஜூஸ் அடிச்சு குடிக்கலாம். நல்லது. இதுக்கெல்லாம் நல்ல மார்க்கெட் இருக்கு. இந்த கத்தாழை தாளுக்கு தெரியுமா? இது வந்து நாங்கள் ஒரு கத்தாழை தான் வச்சுனாங்களா. நாங்கள் குட்டி குட்டி அந்த சின்ன சின்ன குட்டியெல்லாம் படிக்க பார்த்தீங்களா இந்தியாவில் வந்துருக்கு. ரவி இந்தியாவில் எங்களோட மருத்துவம்
இது வந்து எங்கட சளியலுக்கெல்லாம் நல்ல கற்பூரவல்லி 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 இது சப்பி சாப்பிடலாமே. நான் பிடிங்க சாப்பிட்றேன் சில நேரம் ஒன்று வச்சுட்டு சப்பி சாப்பிட நல்லா இருக்கும் தடிமன் சளிக்கு எல்லாம். இது பாத்தீங்கன்னு சொன்னா தேசி மரம். இது வந்து காய்ச்சி ஓஞ்சிட்டு தானே 1-2 தான் இருக்கு. 1-2 கேதான் இருக்கு. எல்லாம் காய்ச்சி ஓஞ்சிட்டு அதோட மேல ஒரு பக்கம் பட்டுட்டுது. ஆனா இப்ப கொஞ்சம் விலை தேசிக்க நாங்கள் கொடுத்த நேரம் வந்து மெலிவு இப்ப விலை அதான் எங்கட விட என்ன காய்க்குதோ அந்த நேரம் வந்து மெலிவா இருக்கும். எது இல்லையோ அந்த நேரம் விலையா இருக்கும். அப்படித்தான் கூடுதலா இப்போ தோட்டம் செய்யறாங்களும் சரி யாருண்டாலும் அப்படித்தான் விவசாயம் செய்ய 400 ரூபாய் சந்தையில. இதெல்லாம் பூக்கண்டுவல் எக்ஸோரா இருக்கு தெரியுமா? இது சாப்பிடுறேன் இந்த பழம் எக்ஸோரா பழத்தோன்னு நாங்க சாப்பிடுவோம். இதெல்லாம் எங்களுக்கு பலன் தரக்கூடியது இல்லை. எங்களுக்கு இது வந்து வடிவுக்கு பலன் தெரியாது. பலன் தரக்கூடியதான் எங்களுக்கு தேவை முக்கியமா. வேற என்ன நிக்குது வீட்டை வேற என்ன நிக்குது? இவ்வளவுதான் நிக்குது. மேல தென்னை நிக்குது. அதில் தெரியும் எங்களோட தென்னை நிறைய நிக்குதுண்டு. இவ்வளவுதான் எங்களோட பலன் தரக்கூடிய மரங்கள். இதில் தான் நாங்கள் வருமானம் இதை கொண்டை கொடுத்துட்டு நாங்கள் வந்து அதுக்கு வந்து எங்களுக்கு தேவைக்கான மரக்கறிகள் எல்லாம் மீன் எல்லாம் வாங்கிட்டு வரணாங்களே என்ன கூடுதலாம் நாங்கள் பார்க்கலாம் கொடுத்து எல்லாம் முடிஞ்சுது. இப்போ விட்டு வந்து இப்போ பார்க்க இல்லை. சும்மா 1-2 தான் இப்போ விடுவது. நாங்கள் இதோட இந்த காணொலி முடிச்சுக்கொள்வோம். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம் உறவுகளே. பாய் உறவுகளே.